வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படம் திரை விமர்சனம். நம்ம பிக் பாஸ் ராணவோட ஃபஸ்ட்டு படம், நம்ம காந்தி கிருஷ்ணா சாருக்கு 3வது படம் செல்லமே, ஆனந்த தாண்டவம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது மிகப்பெரிய அவருக்கு ஒரு பிரேக்காக இந்த படம் அமையும் 2 பேருக்குமே. அது போக நம்ம ஜிவி பிரகாஷ் அப்படியே கலக்கி எடுத்திருக்காருங்க. பெரிய ஆளுங்களுக்கு படத்தில் போடுற மியூசிக் மாதிரி அப்படி எல்லாருமே பெரிய ஆளுங்க தான், பட் அப்படி கலக்கி எடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். 4 சாங்கு அப்பா அப்படியே கண் கொள்ளாத காட்சி, அப்படியே பிரம்மாண்டமாக இந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த பாட்டை பார்க்குறப்ப, அந்த லொக்கேஷன், அந்த வெளிநாட்டு லொக்கேஷன்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக கண் குளிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் சார் டைரக்ஷன், இப்போ கேமராமேனாக மறுபடியும் அவதாரம் எடுத்து அவர் கேமரா பண்ணியிருக்காரு. அப்புறம் பாஸ்கர் ஜுஜித் எடிட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி சம்பத்து, கஸ்தூரி அம்மா, அப்புறம் ரோஸ்மின், நம்ம ராணவ் ரோஸ்மின், அப்புறம் புதுசாக ஒரு தம்பி மோகன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அமிதான்னு சொல்லிட்டு 2 காதல் ஜோடியை வச்சு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். நான் போய் மதியம் தான் மாலில் பார்த்துட்டு போடுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. படம் திரையிட்ட இடங்கள்லாம் யாருமே எந்த லேக் எதுவுமே சொல்லலை. என்ன ஒன் லைன் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உயிராக 2 பேரும் ஃபஸ்ட்டு அதாவது 2வது ஜோடி லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணி மனசு ஒத்து போய் எல்லாம் பண்ணி கடைசியாக பிரேக்கப் ஆகுது. ஏன்னா இப்போ திடீர் காதல், திடீர் மனமுறிவு, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அப்படி நடக்கிறப்ப சைக்காலஜி டாக்டராக இவங்க கஸ்தூரி மேடம் வராங்க. அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கோர்ட்டு அனுப்புறத வச்சு அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ராணவ ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே பிரம்மாண்டமாக ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா செம்ம அப்படி க்யூட்டாக நடிச்சிருக்கிறாரு. 90 நாள் பிக் பாஸில் நான் அவரை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டரு. இப்படி அவங்க லவ் ஸ்டோரியை சொல்கிறப்ப ஒரு இல்லாத வீட்டு பையன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை எடுத்து சொல்கிறாங்க. கஸ்தூரி மேடம் இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கதையை சொல்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல அவங்க கதையை கேட்டுட்டு இவங்க டைவர்ஸ் வாங்கினாங்களா, அவங்க இணைஞ்சாங்களா அப்படின்றது தான் ஒரே ஒரு கதை. கண்டிப்பாக கம்யூனிசம், நம்ம கத்தியில் அண்ணன் சொன்ன மாதிரி 4 இட்லி 1 இட்லி, 5வது இட்லி அடுத்தவன் இட்லி இல்லையா, அந்த மாதிரி கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. 4 பாட்டுமே சூப்பரு, மியூசிக் சூப்பரு, பிஜிஎம் சூப்பரு, அப்படி எல்லாமே லேக்கு எதுவுமே இல்லாமல் இந்த பரவாயில்ல. இப்போ படங்களில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம மினி டிஃபன் சாப்பிட்ட மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒன்லைன் கதையை சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள், ராணுவுக்காக பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு என்ன மாதிரி குதிச்சு அந்த மாமி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாங்கு, ஐயோ எனக்கு அது சாங்ஸ் எல்லாம் கேட்டோட அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. படம் முழுக்குமே நம்ம எங்கே படத்துக்காக உக்காந்த மாதிரியே தெரியல. ஏன்னா மாலில் பார்த்ததால ஓவர் கூலிங்கில் அந்த பாட்டு வேற ஓவர் கூலிங்கு. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சம்பத்குமார் சார்லாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ராதிகா மேடம்லாம் சாரி நம்ம கஸ்தூரி மேடம்லாம் கேட்கவே வேணாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையில் பார்க்குறோம். டாக்டர் அதாவது சைக்காலஜிஸ்ட் டாக்டராக அவங்களும் குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் நம்ம போய் டைவர்ஸுக்கு போனோம்னா அப்போ நம்ம யார் கூட தான் சேர்ந்து வாழ்கிறது. கண்டிப்பாக லவ் பண்ணுறவங்க, லவ் பண்ண போகிறவங்க, இனிமேல் வாழ போகிறவங்க, கல்யாணம் முடிக்க போகிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். குழந்தைங்க கூட பார்க்கலாம். எந்த ஒரு குழந்தைகளாம் பேட்டி அந்த அளவுக்கு கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பாக நாளை எதிர்காலம் நம்ம இளைஞர்கள் கையில் தான். அவங்க வாழ்க்கையை ஒரு உதாரணமாக வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்காரு காந்தி கிருஷ்ணா சார். அவரோட 2 படத்துமே நான் அடிமை தான். ஏன்னா ஆனந்த தாண்டவம்லாம் ஏவிஎம்ல அத்தனை வட்டம் பார்த்தேன். அப்படி சிரிப்பு படமாக இருக்கட்டும், இன்னைக்கு விஷால் சாருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தவர் அவர் தான். அதே மாதிரி நம்ம ராணுவுக்கும் மிகப்பெரிய பிரேக் கொடுத்து இந்த படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். உங்கள் சுகந்தி அக்கா, சுகந்தி பழமொழி சினிமா.